சென்னை அருகே 5 வயது சிறுவன் பின்புறம் கைகளை கட்டிக்கொண்டு 28 மீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 59 நிமிடத்தில் நீந்தி உலக சாதனை படைத்து அசத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியைச் சேர்ந்த IT ஊழியர் விஜய் அருணாள் தம்பதியினர். இவர்களின் இளைய மகன் 5 வயதான ரோஷன். தனியார் பள்ளியில் UKG படித்து வரும் சிறுவன் 2 கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு நீச்சல் குளத்தில் 28 மீட்டர் தூரத்தை 1 நிமிடம் 59 நொடியில் கடந்து சாதனை படைத்துள்ளார். சிறுவன் ரோஷனின் இந்த சாதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளது. சிறுவனின் உலக சாதனையை நேரில் பார்வையிட்ட லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட படூர் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் சாதனை படைத்த சிறுவன் ரோஷனை பாராட்டி பதக்கத்தை வழங்கினர். கண்டமனூர் புதுக்குளம் கண்மாயில் நீர்பிடிப்பு பகுதியில் உயர்மின் கோபுரம் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக பணிகளை நிறுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் புதுக்குளம் கண்மாய் 40 ஏக்கர் பரப்பளவு உடையது. இக்கண்மாய் கண்டமனூர் எட்டப்பராஜபுரம், வேலாயுதபுரம், கணேசபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் பாசனத்திற்கும் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் 40 ஏக்கர் பரப்பளவு கண்மாயில் 10 ஏக்கருக்கும் மேல் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து தங்களது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தனியார் காற்றாலை நிறுவனங்கள் கண்மாயின் நடுப்பகுதியிலேயே நீர்பிடிப்பு பகுதியில் உயர்மின் கோபுரங்கள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. 50 சதுர மீட்டர் அடித்தள பரப்பு கொண்ட உயர்மின் கோபுரத்தை சுற்றி மேலும் 50 சதுர மீட்டர் அளவிற்கு உயர்மின் கோபுர கீழ்ப்பகுதி பாதுகாப்பிற்காக மண் தடுப்புகள் அமைக்கப்படுவதால் நீர்பிடிப்பு பகுதிகள் வெகுவாக குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆக்கிரமிப்பில் சிக்கி நீர் தேங்கும் பரப்பு குறைந்த நிலையில் தற்போது தனியார் காற்றாலை நிறுவன மின் கோபுரத்தால் கண்டமனூர் புதுக்குளம் கண்மாயில் தண்ணீர் தேங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்பூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த பெண் காவலரின் குடும்பத்திற்கு அவருடன் பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் 11,90,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் பரிமளா. இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு காவலர் பணியில் சேர்ந்து கடந்த 21 ஆண்டுகளாக காவலராக பணியாற்றி வந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் தலைமை காவலராக பணியாற்றி வந்தபோது கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பெண் தலைமை காவலர் பரிமளாவுடன் 2003இல் காவலர் பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் ஒன்றிணைந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான KVP அஞ்சலக வைப்புத் தொகை பத்திரங்கள் மற்றும் அசல் ரசீதுகளையும் 1,90,000 ரூபாய் ரொக்கப் பணத்தையும் பரிமளாவின் குடும்பத்தினரிடம் அவருடன் பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் ஒன்றிணைந்து வழங்கினர். புதுச்சேரியில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீனிவாஸ் திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் 6வது முறையாக ஸ்ரீவாரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மேடையில் புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு மங்கள இசையுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பல்லடம் அருகே ஊராட்சி நிர்வாகம் ஓடையை சுத்தம் செய்யாததால் பொதுமக்களே ஓடையை சுத்தம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஆறுமுத்தாம்பாளையம் பஞ்சாயத்திற்குட்பட்ட சாய்குரு கார்டன் பகுதியில் உள்ள ஓடையை சுத்தம் செய்ய அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் ஊராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அப்பகுதியில் உள்ள ஓடையில் களைகளை நீக்கி சுத்தம் செய்தனர்.
இவ்வாறு ஊராட்சி நிர்வாகம் மந்தமான நிலையில் செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ஏற்கனவே அதே பகுதியில் கொட்டப்பட்ட குப்பை குவியல்களை பொதுமக்களே தங்களது சொந்த செலவில் சுத்தம் செய்தது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.